நடந்து முடிஞ்ச இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பல எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம், கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தாவேகா கேண்டிடேட்டான வி.எஸ். பாபு தோக்கடிச்சிட்டாரு. இந்த வி.எஸ். பாபு யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நடந்து முடிஞ்ச இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்துல தாவேகா கேண்டிடேட்டான வி.எஸ். பாபு கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. கடந்த 20 வருஷம் கழிச்சு முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட ஆகாம தோத்து போயிருக்கிறாரு. ஆனா வி.எஸ். பாபு அவர்களுக்கும் திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு. 2011 வருஷம் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் முதல் முறையா நின்னப்போ திமுகவோட தேர்தல் ஏஜென்ட்டா இருந்து அன்னைக்கு ஸ்டாலினை ஜெயிக்க வச்ச அதே பாபு இன்னைக்கு அதே ஸ்டாலினையே கொளத்தூர்ல எதிர்த்து நின்று தோக்கடிச்சிருக்கிறாரு. கொளத்தூர் தொகுதி உருவானதுல இருந்து ஸ்டாலின் இங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாரு. பழைய புரசைவாக்கம் தொகுதியில 2006 திமுக எம்எல்ஏவா இருந்ததால இவரை எல்லாரும் புரசை வி.எஸ். பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு காலத்துல வடச்சென்னையில இவர் தான் திமுகவோட முகமா இருந்தாரு. ஆனா சேகர் பாபு திமுகவில் வந்த பிறகு வி.எஸ். பாபுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைய ஆரம்பிச்சது. இதனால அதிருப்தியாகி அதிமுகவில் சேர்ந்த இவரு ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கினாரு. இந்த நேரத்துல தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல வி.எஸ். பாபு இணைஞ்சாரு. அவருக்கு கொளத்தூர் தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது. கூடவே விஜயும் அவருக்கு ஆதரவா அவங்க வாக்கு சேகரிச்சாரு. அவரோட பழைய கலப்பண்ணி, முன்னாள் எம்எல்ஏன்ற அடையாளம், அப்புறம் விஜய் மேல மக்கள் வச்ச நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்துதான் இவரை ஜெயிக்க வச்சிருக்கு. வி.எஸ். பாபுவோட இந்த அரசியல் பயணம் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.